மெஸ்ஸி கொல்கத்தாக்கு வந்தாரு. ஆனா அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வந்த அவரோட ஃபேன்ஸுக்கு அவரோட ஃபேஸ கூட பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? அவ்வளோ பே பண்ணி ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்த ஃபேன்ஸுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? மெஸ்ஸி வந்திருக்காரு, அவரை சுத்தி பாடி கார்ட்ஸ் இருந்திருக்காங்க, அது ஓகே தான். ஆனா அதையும் சுத்தி ஒரு கிரௌட் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு, செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு. அது எப்படி இருந்தாலும் ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிற ஒரு பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. இதனால அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி வந்த ஃபேன்ஸுக்கு மெஸ்ஸியோட தலையை கூட பார்க்க முடியாம போச்சு. இன்னும் ஷாக்கிங் என்னன்னா, ஒரு செல்ஃபிக்கு 10 lakhs பிரைஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே, அதை விடுங்க. இன்னொரு ஷாக்கிங் என்னன்னா, அந்த அமௌண்ட்டை பே பண்றதுக்கும் பீப்புள் வாஸ் ரெடி. என்னடா நல்லா யோசிச்சு பாரு, உங்களுடைய காசெல்லாம் தேவையில்லாம செலவாகுது. நீங்க பைக் வேற வாங்கிருக்க, பெட்ரோல் போடணும், அது போக உனக்கு சம்பளமும் பத்த மாட்டேங்குது, வீட்லயே ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு. மெஸ்ஸி ஒரு கிரேட் ஃபுட்பால், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா ஒரு ஹியூமன் பீனுக்கு இவ்வளோ மணி, இவ்வளோ கிரௌட், இவ்வளோ ப்ரெஷர், இதெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. விஜய் பொலிட்டிக்கல் மீட்டப்ல கிரௌட் மிஸ்மேனேஜ்மெண்ட்னால அவ்வளோ பீப்புளோட லைஃப் போயிருக்கு. ஃபேன்ஸா இருங்க, அவங்க ஒர்க்குக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, லவ் பண்ணுங்க. ஆனா உங்க லைஃப், உங்க சேஃப்டி, உங்க ஹெல்த், அதுதான் ஃபர்ஸ்ட். நோ செலிபிரிட்டி இஸ் பிக்கர் தென் யுவர் லைஃப்.